வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஓனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட்டு. அந்த இதிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட் எடுத்திருக்காரு. அதே இவர் பார்த்திங்கன்னா நமக்கு பேமெண்ட் வந்த வெப்சைட் எல்லாமே ஷேர் பண்ணுவார். அதே நாமளும் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் எடுத்து பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுவுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து அவர் பேமெண்ட் எடுத்திருக்காரு. அது நம்ம என்னது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. அதை இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க, அது என்ன வெப்சைட், அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இது வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். அதே இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ண உடனே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டுட்டு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு போடுற அமௌண்ட்டு நமக்கு சேஃபாக ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அதுக்காக கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒன்ஸ் அங்கேருந்து ரிப்ளை வரலை, நீங்கள் மெசேஜ் பண்ணியே 24 ஹவர்ஸ் கழிச்சுமே ரிப்ளை வரலை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க, அது என்ன வெப்சைட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த நம்ம வந்துட்டு என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்ரா எடுத்திருக்காருன்னா 500 ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு 17th அன்றைக்கி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 20th அன்றைக்கி 300 அப்படின்றது வித்ரா போட்டிருக்காரு. மினிமம் வித்ராவல் அப்படின்றது 200 அதிகபட்சம் வரும். ஓகேங்களா? ஸோ அவர் பார்த்திங்கன்னா 500 to 300 அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காரு. இதுலேருந்து வித்ராவலும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேக்கேஜ் போர்டு தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட யூசர் நேம், இமெயிலு, ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டுட்டு அக்ரி கொடுத்துட்டு சைன்அப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சைன்அப் பண்ணி முடித்த கையோடு நம்ம வந்துட்டு இதில் லாகின் பண்ணுறோம். யூசர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இமெயிலு அப்புறம் பாஸ்வேர்டு இது போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஃபர்கட் பண்ணனாலும் அதுக்கான ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஃபர்கட் கொடுத்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா மெட்டாரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாப்புலர் பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு 3000 5000 கொடுத்துருப்பாங்க. இந்த 2 தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு விட்றாதீங்க. ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு 700 அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். 700 போட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி 20 rupees அப்படின்ற மாதிரி ஆகும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் இது வந்துட்டு லாங் டேர்ம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலதெல்லாம் நமக்கு இன்கம் அதிகமாக வர மாதிரி இருக்கும், பட் ஷார்ட் டேர்மில் க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? அந்த லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2-3 months அப்படின்றது போகும். ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் 1 month அப்படின்றது போகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் போய்க்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துருக்கும். இதில் மினிமம் ரீசார்ஜ் 700ன்னு இருக்கும். 700 கொடுத்துட்டு ஸ்கேன் பென் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீசார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா QR வரும். இதில் யூபிஐடியும் இருக்கும். இந்த யூபிஐடி எப்போவுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. அடுத்து காப்பி யூபிஐடி கொடுத்துட்டு யூபிஐ ஆப்பில் பே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான UTR நம்பர் இருக்கும், டிரான்சாக்ஷன் நம்பர், அதை இங்கே இன்புட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதனோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 700 பேக்கேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த இதில் கஸ்டமர் சர்வீஸை ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கன்சல்ட்டு, டெலிகிராம் கன்சல்ட்டு, அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த இப்போ பேக் போய்க்கலாம். அந்த நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. இன்வைட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ 3 பேர் அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இதில் சேல்ரி டைப்பும் இருக்குது. ஸோ மந்த்லி சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு 300 அப்படின்றது நமக்கு டெய்லி போனஸ்ஸு, வீக்லி போனஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாமே இருக்குது. ஒரு 3 பேரை இன்வைட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அந்த நீங்கள் வந்துட்டு ஹையர் பிளான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 700 ஃபஸ்ட்டு போகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1600ன்னு ஒரு பிளான் இருக்கு இல்லையா,
ஒரு நாளைக்கு 48 ரூபா அப்படின்ற மாதிரி இந்த பிளான் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு 700 மட்டும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனா பண்ணுங்கள். மற்ற பிளானெல்லாம் போடுறதுனா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கு ஜாஸ்தி அப்படின்றதுனால நான் வந்துட்டு யோசிச்சு பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? தென் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நாம் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் இதை வந்துட்டு நான் ஒர்க்கிங் ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். தென் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக போட்டு நான் வந்துட்டு ரிட்டர்ன் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் அதுக்கான தளம் இது கிடையாது. ஸோ நீங்கள் இதில் பண்ணுறத விட வேறு ஏதாச்சும் நல்ல ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த ட்ரஸ்டடாக இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். மெயினாக ஸ்டாக் மார்க்கெட்டு தென் பார்த்திங்கன்னா ஐபிஓன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். நிறையா அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படியே என்ன லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. டாடா பை பை. டேக் கேர்.